أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் இன்ஃபிதார்ல அல்லாஹ் பேசுறான், மனிதனே, சங்கை மிகு மனிதனை அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்தது எது? மனிதனே, சங்கை மிகு இறைவனை நீ எதை பார்த்து மறந்து விட்டாய்? இந்த உலகத்துல அப்படி எதை நீ பார்க்காததை பார்த்து விட்டாய்? அல்லாஹ்வை மறந்த அளவிற்கு. தொழுகையை மறக்கிறார், குர்ஆனை மறக்கிறார், தீனை மறக்கிறார். உலகம் அப்படி எதை உனக்கு காட்டிவிட்டது? இதே சூரத்துல் ஹஷ்ர்ல அல்லாஹ் பேசுறான் முஃமின்களை பற்றி, வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும், நீங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். நிறைய பேர் இந்த உலகத்துல அல்லாஹ்வை நினைப்பதற்காக, அல்லாஹ்வினுடைய கட்டளைப்படி வாழ்வதற்காகத்தான் ஒட்டுமொத்த நபர்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பல பேர் அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள். முஃமின்களே, நீங்க அப்படி ஆயிடாதீங்க. உண்மையில அவங்க மறந்தது அல்லாஹ் அல்ல. தொழாம இருக்கிறாங்க, தீன் படி வாழாம இருக்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸ் படி நடைமுறையில இல்லாம இருக்கிறாங்க, பிராக்டிஸ் பை முஸ்லிமா இல்லாம வெறுமனே ரேஷன் கார்டுல முஸ்லிம் பேர், ஆதார் கார்டுல முஸ்லிம் பேர், இப்படி இருக்கிறாங்க. அல்லாஹ்வை மறந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் அல்லாஹ்வை மறக்கவில்லை, ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும், அவர்களை மறந்து விட்டார்கள். உங்களை நீங்க இந்த உலகத்துல கேர் பண்றது உண்மை என்றால் மறுமைக்காக உங்களை நீங்க தயார் பண்ணுங்க. கபரை மறந்து விட்டார்கள், மறுமையை மறந்து விட்டார்கள், அல்லாஹ்வினுடைய விசாரணையை மறந்து விட்டார்கள், முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய விசாரணையை மறந்து விட்டார்கள். அவர்கள் மறந்து விட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஷ்ரிலே பேசுகின்றான். ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டுகின்றேன். இந்த உலகம் என்று உலகத்திற்கு பின்னால் வியாபாரம், பிஸி ஷெட்யூல் என்று மார்க்கத்திற்கு மட்டும் பேசுவார்கள். இவர்களுடைய பிஸி, இவர்கள் சாப்பிடாமல் இருந்ததில்லை. இவர்களுடைய பிஸி ஷெட்யூல், இவர்கள் தூங்காமல் இருந்ததில்லை. இவர்களுடைய பிஸி ஷெட்யூல் இஸ்லாத்தின்படி நடப்பதை மட்டும் நடக்க முடியாமல் போயிடுச்சு. உலகத்தில் என்னென்ன வேலைகள் இருக்கிறதோ ஒட்டுமொத்த வேலைகளும் இதே பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியில் செய்ய முடிந்தது. ஆனால் தொழுகைக்கு மட்டும் பிஸி, முடியல, கஷ்டம், சோம்பல், தீனின் படி நடக்க முடியாமல் போவதற்கு மட்டும், ஃபஜருக்கு எழ முடியாமல் போனதற்கு மட்டும், லுஹருக்கு வர முடியாமல் போனதற்கு மட்டும், ஜும்மாவிற்கு நேரத்தோடு இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் ஆஜராவதற்கு மட்டும் இவர்களுடைய பிஸி ஷெட்யூல் இவர்களை தடுத்துக் கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஆழமான அழகான ஹதீஸை கவனியுங்கள். திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் கானத்தில் ஆகிரத்து ஹம்மஹு, எவர் ஒருவர் மறுமைதான் நம்மளுடைய இலக்கு, மறுமைதான் லட்சியம் என நினைத்து, மன் கானத்தில் ஆகிரத்து ஹம்மஹு, மறுமையை நினைத்து மறுமைக்காக இந்த உலகத்தை ஆக்கிக் கொண்டாரோ, அல்லாஹுக்காக இந்த உலகத்தை மாற்றிக்கொண்டாரோ, தீனுக்காக இந்த உலக வாழ்க்கையை எடுத்துக் கொண்டாரோ, இவர் ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பிஹி, இவருடைய உள்ளத்தால் இவரை அல்லாஹு தஆலா செல்வந்தராக மாற்றி விடுகின்றார். இவர் உலகத்துக்கு பின்னாடி இவர் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. இவருடைய உள்ளத்தால் இவரை அல்லாஹ் செல்வந்தராக ஆக்கி விடுகின்றார். இவருடைய தேவைகளை சுருக்கி விடுவான். இவருடைய சம்பளம், இவருடைய செல்வாக்கு, இவருடைய பணம் குறைவாக இருக்கும், தேவையை இல்லாமல் ஆக்கி விடுவான். உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இவருக்கான மிகப்பெரிய செலவுகள் இருக்காது. அல்லாஹ் இவரை செல்வந்தராக மாற்றி விடுகின்றான். உலகத்தினுடைய ஒட்டுமொத்த காரியங்களையும் இவரிடத்தில் கொண்டு வந்து ஒன்று சேர்த்து விடுவான். இவர் நினைப்பார், இப்படி இருக்குதே அதை முடிக்கணுமே நினைப்பார். யாரோ ஒருவரின் மூலம் அல்லாஹ் இவர்களை முடிச்சு கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பான். உலகத்தினுடைய ஒட்டுமொத்த காரியத்தையும் அல்லாஹ் இலகுவாக்கி கொண்டு வந்து சேர்த்து விடுவான். உலகம் இவரிடத்தில் வரும். இவர் உலகத்தை பராமுகமாக நினைக்கக்கூடிய நேரத்தில் உலகம் இவருடைய காலடியில் வந்து விழும். இவர் கண்டுக்கவே மாட்டார். உலகத்தை ஏறி மிரிச்சிட்டு மறுமையை நோக்கி போய்கொண்டே இருப்பார். உலகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து இவருடைய காலுக்கு கீழே போட்டு விடுவான். இது மறுமையை நினைத்து வாழக்கூடிய மனிதருக்கு நடக்கக்கூடிய அழகு, அல்லாஹுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய பாண்டி இதே. ஒமன் கானத்தி துன்யா ஹம்மஹு, எவர் இந்த உலகத்திற்கு பின்னால் வெறுண்டோடுகின்றாரோ, உலகம் உலகம் உலகம், வியாபாரம் வியாபாரம், கடை, பொருளாதாரம், மது, இது, வீடு கட்டணம்,
எவர் செல்கிறாரோ ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, இவருடைய கண்களுக்கு முன்னாலேயே இவருக்கு வறுமையை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவார். எவ்வளவு சம்பாதிப்பார் பத்தாது. பணம் கொட்டும், தேவைகள் இருந்துகிட்டே இருக்கும், செலவுகள் ஆகிக்கொண்டே இருக்கும். 10 லட்சம் ரூபாய் இருக்கும், 7 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல்ல கட்டுவார், மீதி 3 லட்சம் ரூபாய் ஸ்கூல்ல கட்டுவார். 10 லட்சம் இருந்தா ஒருத்தர் வீடே கட்டிடுவார். ஆனா 10 லட்சம் இவருடைய ஒரு நாளுடைய செலவு. அல்லாஹ் எடுத்துக்கொண்டே இருப்பான். ஜஅலல்லாஹு ஃபக்ரஹு பைன ஐனைஹி, இவர்களுடைய கண்களுக்கு முன்னதாகவே இவருடைய வறுமையை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். வஃபர்ரக அலைஹி ஷம்லஹு, இவர் ஒரு காரியத்தை எப்படி முடிக்க வேண்டும் என்று நினைப்பார், அது இவரை விட்டு தூரமாகிவிடும். அது அவருக்கு பக்கத்தில் இருந்தாலும் அல்லாஹ் அதை பிரித்து விடுவான். அதற்காக அவர் சிரமப்படுவார், கஷ்டப்படுவார், சிரமத்தில் அல்லாஹ் ஆழ்த்தி விடுவார். பின்பு வலம் யதீஹி மினத் துன்யா இல்லா மா குத்திர லஹு, இவருக்காக அல்லாஹ் எதை விதித்தானோ அதை தவிர உலகத்தில் இவர் வேறு எதையுமே பெற மாட்டார். கஷ்டப்பட்டு ஓடி சம்பாரிச்சு அல்லாஹ் என்ன விதிச்சானோ அதை தாண்டி அல்லாஹ் இவருக்கு வேற எதையும் கொடுக்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் 2 அடிப்படையில் வாழக்கூடிய மனிதர்களையும் மிக தெளிவாக நமக்கு பிரித்து காட்டினார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, போதும் என்ற மனதோடு வாழ்வோம். எந்நேரமும் மரணம் நம்மை முன்னோக்கி கொண்டிருக்கின்றது, மரணம் நமக்கு முன்னால் தான் இருக்கின்றது என்ற சிந்தனையோடு இன்ஷா அல்லாஹ் நாம் வாழ்வோம். மரணம் மௌத்தை சந்திக்கக்கூடிய நேரத்தில், மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவதை போன்று, இன்னல் லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவருடைய மௌத்துடைய நேரத்தில் வானவர்கள் ஸ்பெஷலாக அவருக்காக இறங்குவார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கென்று வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உங்களுக்கு இருக்கின்றது என்ற சுப செய்தியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர் மௌத்தாகும் நேரத்திலேயே வானவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா அவருக்கு சுப செய்தியை கூற வைப்பார். இப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய ஜமாத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.